ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு வந்து சிக்கன் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை குக் பண்ணிடலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் சீசனிங் வந்து ஜஸ்ட்டு சால்ட்டும் பெப்பரும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதில் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் வந்து 2 பீஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதை வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் நம்மளோட சிக்கன் லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து சிக்கனை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ஸ்டாக்கை வந்து டிஸ்போஸ் பண்ணாதீங்க. இந்த சிக்கன் ஸ்டாக்கை நீங்கள் சூப் ஏதாவது பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த சிக்கனை ஃபோர்க்கு வச்சு கூட ஷ்ரெட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த சிக்கன் ஷ்ரெட்டர் இருக்கா, அதனால் அதை வச்சு நான் இன்றைக்கி ஷ்ரெட் பண்ண போகிறேன். ஓகே, நம்மளோட சிக்கனை வந்து நம்ம 30 செகண்ட்ஸில் அழகாக ஷ்ரெட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாண்ட்விச் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். பிரெட் ஸ்லைசஸ், லெட்யூஸ், நம்ம குக் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், வெஜிடபிள்ஸில் கேபேஜ், கேப்சிகம், செலரி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஹோம்மேட் மைனேஸ், கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம், இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 4 கட் பண்ணியிருக்கேன். ஹர்ப்ஸுக்கு வந்து நான் இன்றைக்கி கொத்தமல்லி கீரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட், பெப்பர், லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு சுகர் அண்ட் கார்லிக் பவுடர். ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட எக்லெஸ் மெய்னேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் லைட்டாகும் நம்மளோட இந்த ஃபில்லிங்கை. சால்ட்டு, பெப்பர், சுகர், கார்லிக் பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். கேபேஜ், கேப்சிகம், செலரி, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் நம்மளோட பார்ஸ்லே, கொத்தமல்லி கீரை. இது இல்லாட்டி நீங்கள் டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட குக் பண்ணி ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், அதுவும் டேஸ்ட்டுக்கு தான். ஸோ நம்மளோட சிக்கன் சாண்ட்விச்சோட ஃபில்லிங் வந்து ரெடி. ஸோ க்ரீமியான சிக்கன் ஃபில்லிங் ரெடி. ஓகே, இப்போ நம்மளோட சாண்ட்விச் அசம்பிள் பண்ணிடலாம். நீங்கள் ஒயிட் பிரெட், ஹோல் வீட் பிரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வந்து ப்ரெட்டுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் லெட்யூஸ் வைக்கிறேன். அதனால நான் வந்து பட்டர் தடவலை. சப்போஸ் நீங்கள் லெட்யூஸ் வைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டுக்கு மேலே ஒரு லேயர் பட்டர் தடவிக்கோங்க. லெட்யூஸ் வந்து நம்மளோட ஃபில்லிங் வந்து இந்த ப்ரெட்டை சாகி ஆக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணும். நீங்கள் அதுக்கு பதில் ஒரு லேயர் பட்டர் கூட தடவி. போர்ஷன் சைஸுக்கு வேண்டி நான் ஐஸ்கிரீம் ஸ்கூப் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 2 ஸ்கூப் வந்து இந்த ஃபில்லிங் வைக்கிறேன். நல்லா ஜெனரஸாகவே வைங்க. என்னோட ஃபில்லிங் வச்சாச்சு. இப்போ இன்னொரு பீஸ் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி. நீங்கள் வேணும்னா இந்த க்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை அப்படியே விட்டுறலாம். ஓகே, நம்மளோட சாண்ட்விச் இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாண்ட்விச் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.